அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் கூட்டத்திலே இந்த ஒலிப்பதிவு மூலமாய் நாம் ஒருவர் சந்திக்கிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நாம் பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து சிறைப்படுத்த முடியாத அன்இம்பிரிசனபிள் ஜாய் அதை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த காலகட்டத்துக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவரை நாம் முகமுகமாய் பார்க்கும் அந்த நாளிகை பரிந்தும் நம் வாழ்விலே தேவன் தரும் அனுமதிக்கும் திட்டம் பண்ணியிருக்கும் சகல சூழ்நிலையிலும் இந்த சந்தோஷத்தை நாம் தெரிவிப்பது என்பது மிக முக்கியமான ஆண்டோடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை கூட சுவாமி உபயோகிக்கிறதுக்கு ஒரு பரம ரகசியமாக திகழ்ந்தது என்று சொன்னாலும் மிகையாகாது. ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே அவர் சந்தோஷமாக இருப்பதை குறித்து மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார். அதை பற்றி நாம் தொடர்ந்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சகல விதமான நன்மைகளின் ஊற்று, ஆறுதலின் ஊற்று, சந்தோஷத்தின் ஊற்றாய் இருக்கிற எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான ராஜாவே, உங்களுடைய வார்த்தையை இந்த வேளையில தியானிக்க எங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களுடைய சந்தோஷம் என்னென்றும் நிலைத்திருக்கும்படியான ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீ இந்த நாளிலே செய்ய போகிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு முடிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக தகப்பனே, கல்வாரி சிலுவிலே உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக தந்தி, எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தி, குறிப்பிட்ட இந்த பவுலின் பாத்திரத்தை எழுப்பி உங்களுடைய மணவாட்டியம் சபைக்கு நீர் எவ்வளவுதான் விலையேற பெற்ற அறிவுரைகளை, நடைமுறை அறிவுரைகளை வழங்கி இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் கண்டு விவேகமடைய பரிசுத்தான உதவி செய்ய வேண்டுகிறோம். ஆரம்ப வேளையிலேயே இது எங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும் பேருண்மையாக மாற வேண்டிக் கொள்கிறோம். போதக சமர்த்தனாக இருக்க வேண்டுமென்றாலும் கூட போதக சமர்த்தம் அதி முக்கியமாக இல்லாமல் தேவனுடைய கிரியை எங்களிலே பற்றி பிடிக்கும்படி உடைய வார்த்தையினால் எங்களை நீர் பலப்படுத்தும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே வழி நடத்தும் பிதாவே, ஆமேன். உள்ளம் நன்றியால் பொங்கி கர்த்தர் வாசல் செல்லுவேன், எல்லை தோறும் துதிகள் சொல்லுவேன். நல்லவர் தந்த நாளது இந்நாள் என்பேன், என்றும் மகிழ்வேன் சந்தோஷம் நல்கினார். என்றும் மகிழ்வேன் சந்தோஷம் நல்கினார், தேவன் என்னில் சந்தோஷம் நல்கினார். என்றும் மகிழ்வேன் சந்தோஷம் நல்கினார், தேவன் என்னில் சந்தோஷம் நல்கினார். I will enter his gates with thanksgiving in my heart, I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made, I will rejoice, for he has made me glad. He has made me glad, he has made me glad, I will rejoice, for he has made me glad. He has made me glad, he has made me glad, I will rejoice, for he has made me glad. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. He has done mighty things, say it again. He has done mighty things, say it again. He has done mighty things, say it again. Celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate,
Celebrate the victory of the Lord. He has done mighty things yet again. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to His name. Glory to His name. Glory to His name. All may change, but Jesus never. Glory to His name. Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to His name. Glory to His name. Glory to His name. All may change, but Jesus never. Glory to His name. Okay, boys and girls, நாம் பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 6 வசனத்தை நாம் தியானித்தோம். இன்று நான் 7ஆம் வசனத்தை தியானிக்கலாம் என்று நம்பிக்கையாக இருக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன். Book of Philippians chapter 1 verse 7. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. மிகவும் ஒரு பொறுப்பு மிக்க, உத்தரவாதமிக்க ஒரு வேத வாக்கியம். ஆம்பிளிஃபைட் பைபிளிலிருந்து அந்த வாக்கியத்தை ஒருமுறை வாசித்து நாம் இந்த தியானத்தை தொடருவோம். Philippians chapter 1 verse 7. It is right and appropriate for me to have this confidence and feel this way about you all, because you have me in your heart and I hold you in my heart, as partakers and sharers one and all with me of the grace, unmerited favor and spiritual blessing. This is true both when I am shut up in the prison and when I am out of the defense and confirmation of the good news, the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு ஒரு உறுதிமிக்க விதத்தில் ஒரு பெரிய உறுதியுள்ள எண்ணத்தோடு கூட கலங்காத, பதைக்காத, பதறாத, தடுமாறாத, தவிக்காத, ஒரு நடுக்கம் இல்லாத மகாபெரிய ஒரு சாதனையை தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கிற, சாதனையில நிலை நிற்கிற விதத்தில் இதை எடுத்து சொல்கிறார் என்றாலும் மிகையாகாது. நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வசனத்தில் இருக்கிறது. அனைத்தையும் நாம் தியானித்து விடலாம் என்கிற ஒரு நப்பாசை எனக்கு இருந்தாலும் கூட பரிசுத்தாய் என்னை வழிநடத்துகிற பிரகாரமாக வேண்டிய அளவுக்கு நான் உங்களுக்கு பிடிக்கப்பட முடியாத, சிறைப்படுத்தப்பட முடியாத சந்தோஷம், அதுதான் நம்முடைய தீம். அதுதான் இந்த பிலிப்பிய நிருபத்தினுடைய கருப்பொருள் கூட. அதை தான் சாத்தான் மறுபடியும் டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்முடைய சந்தோஷத்தை அவன் எடுத்துட்டானா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்விலே மாயமாக தோன்றுவார், வெறுமையாக தோன்றுவார். பெரிய சாதனையாளராகவோ, அவர் தலைவராகவோ, அவர் எஜமானாகவோ, அவர் என்னமாவும் நமக்கு தோண மாட்டார். That's a useless matter. He's a useless fellow.
அவர் ஒன்றும் உதவாக்கரையான ஒரு ஆள்ப்பா, சும்மா பெரிய பேர் பெத்த பேர் தாய் நீளது அப்படின்னு எதையாவது ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. இதை இப்படியும் வாசித்தால் சால சிறந்ததாக இருக்கும். உங்களை என்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. ஏனெனில் என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஸோ சந்தோஷம், கட்டு, விடுதலை, நெருக்கம், துக்கம், தோல்வி, வெறுமை, வெற்றிடம், திகைப்பு, மதில் மேல் இருக்கும் பூனை, குழப்பம், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, நெளிவு சுழிவு, மறைவிடம், பகிரங்கமான நிலை, இப்படி எந்த ஒரு நிலையிலும், இடத்துக்கு அடுத்த விஷயத்திலும், மனநிலைக்கு அடுத்த விஷயத்திலும், சரீரத்துக்கு அடுத்த விஷயத்திலும், பொருளாதார நிறைவிலும் குறைவிலும், அறிவிலும் அறிவு குறைவிலும், அனுபவத்திலும் அனுபவ குறைவிலும் நாம் கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய சந்தோஷத்திலே நாம் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பங்கை நியமித்திருக்கிறார். We become partakers and sharers of the gospel of Jesus Christ. We become partakers and sharers with the unmerited favor of God. இது தேவ தீர்மானம், இது தேவனுடைய கிருபை. அதான் unmerited favor. தகுதியில்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம், தகுதியில்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம், அதுதான் கிருபை. அளிக்கப்பட்ட கிருபை என்னவென்றால், பவுலுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சங்கோஜப்படுறதுக்கும், இதில் சப்பக்கட்டு கட்டுறதுக்கும், இதில் தவறான அபிப்பிராயப்படுறதுக்கும் இடம் இல்லை. ஆனால் குதர்க்கமாக யோசிக்கணும் அப்படின்னா யோசிக்கலாம், அது வேற விஷயம். மகா சுகாதாரமான விதத்திலே பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால். நம்மை நடத்துகிறவர்கள், நம்மை நடத்தினவர்கள், நம்மை நடத்த போகிறவர்கள், இவர்கள் முதற்கண் நம்மை பெற்ற தாயும் தாப்பன்மா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை அவர்கள் செய்ய தெரியாமல் போயிருந்தோ, செய்ய தவறி இருந்தோ, ஆண்டவர் மற்றவர்கள் மூலமாக நம் வாழ்விலே அதை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவராய் இயேசுவை, அவருடைய அன்பை, பாவ மன்னிப்பை, நீடூழி வாழ்வை, அவருடைய நித்திய ராஜ்யத்தின் காரியங்களை நமக்கு அவர்கள் தான் எடுத்து சொல்வார்கள். இப்போ நம்மை நடத்தினவர்களுக்கு, நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு, நடத்த போகிறவர்களுக்கு தேவன் அந்த நடத்துனர் பணியிலே தேவையான கிருபையை தேவன் அளிக்கிறார். அவர்கள் அந்த கிருபையிலே நம்மை ஆண்டவரிடத்திலே நடத்துகிறார்கள். அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலும் நமக்கு ஒரு பங்கை தேவன் தந்து, அந்த பங்கை நமக்கு அளித்து நாம் தேவனை அறியும்படியாக, தேவனிடத்திலே வழிநடத்தப்படும்படியாக அவர்களுக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த கிருபை எப்படிலாம் அளிக்கப்பட்டிருக்கிறதுனா, அவருடைய கட்டுகளிலும், அவர்கள் நற்செய்திக்காக, சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் ஏற்படும் சவால்களுக்கு, சந்திக்கும் இடையூறுகளுக்கு, இன்னல்களுக்கு, வெற்றி தோல்விகளுக்கு, எதிர்ப்புகளுக்கு, வரவேற்புகளுக்கு ஏற்ற கிருபை அவர்களுக்கு அளிக்கப்படும். ஆண்டவர் நம்மை அவர் வசமாக மக்கள் கொண்டு வருவதற்கு, அவர்கள் கைவசமாக தேவனுடைய இந்த தகுதியில்லாத இரக்கத்தை பாராட்டி, தகுதியில்லாத நம்மை
கர்த்தருடைய அந்த தகுதியில்லாத இரக்கத்தை பெறும்படி தகுதிப்படுத்தி வழி நடத்தி தங்களுடைய இருதயத்திலே அவர்கள் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வாக்கியத்தில் உறவின் உராய்தல், உறவின் நங்கூரம், உறவின் உரைகள், உறவின் உறுதி, உறவின் உத்தமம், உறவின் ஒரு பங்கு, ஒரு பரிமாணம், ஒரு கோணத்திலே ஒரு உச்சம், ஒரு நிறைவு, ஒரு உரிமை, ஒரு உடன்பட்ட கடன்பட்ட தன்னார்வமான தளர்வில்லாத ஈடுபாடு, உத்தரவாதம். இந்த வசனத்திலே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்து மக்களை, விசுவாசிகளை சுவிசேஷத்து மூலமாக பெற்றெடுத்தார். அந்த நற்செய்தி அவர்கள் கேள்விப்பட்டு இயேசுவே மெய்யான மேசியா, வந்த மேசியா. ஏன்னா அந்த காலத்தில் இயேசு வந்து போயிட்டார்ல, இனிமேல் அவங்க இனிமேல் இயேசு வருவார்னா, இனிமேல் அவர் ராஜாதி ராஜா வருவார்னு அவங்க நம்ப போகிறாங்க. அதை தான் அவர் பிரசங்கித்திருப்பார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு தான் மெய்யான மேசியா, அவர் தான் வந்தார். அவர் இனிமேல் மறுபடியும் வர இருக்கிறார். நம்முடைய ராஜ்யத்தை பகிரங்கமாக ஸ்தாபிக்க, நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்த, புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் படைத்து முடிவில்லா காலம் அவரோடு வாழும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். அவருடைய உடன்படிக்கை ஜனமான இஸ்ரவேலர்களாகி நம்மையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்ளப் போகிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாரும் மத்தியிலும் நமக்கு ஆண்டவர் வாக்குறுதி பண்ணின, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு வாக்குறுதி பண்ணின, தாவீதுக்கு வாக்குறுதி பண்ணின, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, மேசியாவுக்கு வாக்குறுதி பண்ணின அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப் போகிறார் என்பதை பவுல் பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகளுக்கு அவர் போதிக்கும் போது அவர்களை திடப்படுத்தி வருகிறதிலே, அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே விசுவாசிகள் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்க இருக்கிற உண்மை அதுதான். இங்க இருக்கிற உண்மை ஒரு பொதுவான திருச்சபை உறவிலே, கிறிஸ்துவனுடைய சரீரமாகி சபையில் அங்கமாக இருக்கிற நாம் கிறிஸ்துவோடு கூட இணைப்பிலே, பிணைப்பிலே, ஒரே சரீரமாக இருக்கும் விஷயத்திலே இருக்கும் அந்த நிர்வாக சுகத்தை பற்றி, நிர்வாகத்தினுடைய ஆச்சரியத்தை பற்றி அவர் சொன்னாலும் அது வெட்டி தத்துவம் இல்லை. அதுதான் காரியத்தின் முழுமை, அதுதான் காரியத்தின் மையம். ஆனால் அதற்கு ஆண்டவர் ஒருவரை உபயோகிக்கிறார், ஒவ்வொருவரையும் உபயோகிக்கிறார், ஒரு குறிப்பிட்டவரை உபயோகிக்கிறார். குறிப்பிட்ட கிருபை பெற்றவர்களை உபயோகித்து அதிலே நாம் அந்த உறவிலே நிலைத்திருக்கும்படி, அந்த உறவினாலே நமக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷம் அதை நாம் பெற்றிருக்க வேண்டும், தக்க வைத்து கொண்டிருக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம் வாழ்விலே ஈடுபாடு, உத்தரவாதம், தன்னார்வம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இப்போ பொதுவான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரமாகி சபையில் அங்கமாக இருக்கிற யாவருக்கும் இந்த ஒரு வசனத்தில் இருக்கிற அந்த உண்மை அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அது சமயம் ஸ்தல சபைகளிலே மூலமாக கர்த்தராகிய இயேசுடைய உலகளாவிய சரீரமாகிய சபையிலே, அவருடைய சரீரத்தில் அங்கமாய் இணைக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளே இதே சிந்தை, கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுதுன்னு இதே பிலிப்பியர் நிருபத்தில் தான் பிற்பாடு அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. So it is not an empty philosophy, neither an empty concept. இப்போ ஸ்தல சபையிலே அந்த சபை பல நபர்களால் கொண்ட ஒரு ஆர்கனிசம், பல குடும்பங்களால் ஆன ஒரு கர்த்தருடைய சரீரம். இப்போ குடும்ப அளவிலிருந்து இந்த கிருபை நமக்கு அளிக்கப்படுகிறது. நமக்கு பெற்றோருக்கு என்ன கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நமக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் விவரம் வந்த காலத்திலிருந்து பார்த்துட்டே இருப்போம். நமக்கு அதை கண்டுபிடிக்கும் காலம் வரைக்கும் நம்மை மற்றவர்கள் பார்ப்பார்கள். அவங்க தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட அதே கிருபை, அந்த தாளந்து, அந்த திறமை, அந்த பேச்சு அவங்களுக்கு கிடைத்திருக்க அப்படின்னு அவங்க நினைவுபடுத்தி, பெரியவர்கள், பழகினவர்கள், நம்மை தூரமாக இருந்தாலும் அவ்வப்பொழுது பார்த்தாலும் சரியாக உன்னிப்பாக பார்த்து
கவனித்தவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம், காதார கேட்டிருக்கிறோம். வளர வளர அந்த வளர்ச்சியில் முதிர்ச்சியிலே அது மெய் என்பதை நம் வாழ்விலே நாம் அனுபவித்து வருகிறோம். எல்லாமே அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்ம இல்லாட்டினா கூட பல விஷயங்களிலே நம்ம அம்மா வழியிலேருந்து அப்பா வழியிலேருந்து 6 பேர் தங்களுடைய மரபு பொருள் மூலமாக சுவாபங்களையும் திறமைகளையும் தாளந்துகளையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் திட்டம் பண்ணி அனுமதிக்கிறார். அது ஒரு பெரிய உண்மை. அப்படின்னு என்னை திரும்பியும் தேவன் 2ஆம் முறை இந்த இடத்துல வந்து உறுதியான இடத்துல உன்னை கடாவுவேன் என்கிறது போல ஆண்டவர் இப்போ கடா வச்சிருக்கிறாரு. So I am sticking. I am rather riveted here. தெரியாது, கர்த்தர் எனக்கு மாற்றம் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதெல்லாம் இப்போ அது என்னுடைய பெரிய தியானமாகவே இல்லை. இப்போ அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஈவன் அண்மையின் காலத்திலே கூட இருந்தது. After the demise of my wife. ஆனால் இது தேவ கிருபையால் தான் அதை செய்ய முடியும். உண்மையாக இருதயத்திலே தரித்து கொண்டவர்கள் தான் அம்மா அப்பாவாக இருக்க முடியும். உண்மையாக இருதயத்தில் தரித்து கொண்டவங்க தான் புருஷனும் மனைவியாக இருக்க முடியும். உண்மையாக இருதயத்தில் தரித்து கொண்டவங்க தான் ஆத்ம நண்பனாக இருக்க முடியும். சோல்மேட்டுங்கிறாங்களே, soulmates can be friends. Soulmates need not be always husband and wife, but husband and wives have every reason to be best soulmates. But it takes time. It takes only surrender. நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்ம இதயத்தில் வைப்பார். நாம் இதயத்தில் சுமக்கிறதுங்கிறத சுமக்கலாம் முடியும். அதெல்லாம் கொஞ்சம் தூரம், கொஞ்ச காலம், குறிப்பிட்ட தூரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட தருணங்கள், குறிப்பிட்ட எல்லைகள், இடங்கள், நிலைகளில் தான். அப்புறம் கண்டிப்பாக நம்ம இறக்கி வச்சிருவோம்னு சொல்றதை காட்டிலும் விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்றது கூட ஒரு கசப்பான உண்மையாக தான் இருக்கும். We will desert it. எஸ்கேப் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்குறோம்ல, அது மாதிரி we will escape. நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேனே, உங்களால் மறக்கவே முடியாது. எப்படா எனக்கு ஒரு மாற்றுப்பாதை தேவன் தருவார் நான் யோசித்தவன் தான். ஆனால் ஆண்டவர் என்னை எஸ்கேப் பண்ண உள்ளே. இப்போ அட்லீஸ்ட் இப்போ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் ஐ எம் quite well grounded with RPM. ஓகே, அப்போ தேவனா நம்ம இதயத்தில் வச்சாதான் சுமக்க முடியும். நமக்கு அபிமானத்துக்கு உரியதாக இருக்குது, நமக்கு மிகவும் ஆனந்தத்துக்கு உரியதாக இருக்குது, நமக்கு சந்தோஷத்துக்கு உரியதாக இருக்குது அப்படிலாம் சொல்லி நம்ம நினச்சி ஒரு காரியத்தை சுமக்க முடியாது. நேரம் காலம் வரும்போது நாம் அதான் சொல்கிறேனே, செகண்ட் தாட் இல்லாமல் விட்டுட்டே போயிடுவோம். பிள்ளையை சுமந்து பெற்றவங்க ஃபார் சோ மெனி அன்வாரண்டட் ரீசன், வேண்டாத காரியங்களுக்கு, வேண்டிய காரியங்களுக்கு, அவங்க நியாயப்படுத்துகிற அநியாயமான காரியங்களுக்கு நியாயம் அதுவும் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்களே, குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தில் சுமக்கும்படி அவர் வைத்ததை, அந்த பாரத்தை அவர் எடுத்து போட்டாதான். இது நியாயம் அல்ல, இது வேத வசனத்தின் பிரகாரமாக 100% கண்டிப்பாக நியாயம் அல்ல. ஆனாலும் இது என்னிடத்துல இன்னுமே விடுதலை காணும்படியாக நான் முன்னாடி கொண்டு இருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலுமே சில நேரத்தில் அது அப்படி வைராக்கியமாக 100% அது என்னை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் இல்லை. அதையும் சொல்றதுல எனக்கு வெக்கம் துக்கமாக தான் இருக்கு. ஏன்னா என் மனைவியினுடைய நினைவு என்னை விட்டு போகலை. ஆனால் அவளை எடுத்து விட்டார். ஓகே, அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிக்கிறவன் யார் என்று அவளை அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார், தன்னிடமாய் சேர்த்து கொண்டு விட்டார். கண்டிப்பாக வாக்குறுதிகளை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அவைகளிலே நான் நித்தமும் இரவும் பகலும் தியானமா இல்லாமலும் இல்லை. அவள் நினைவை நான் மறக்காமலும் இல்லை, அவள் நினைவை மறந்தும் இருந்ததுண்டு, இருக்கிறதுண்டு.
சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்தை பற்றி தான் இவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கணும். அவருடைய நினைவுகள் எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஒரு சில காலம் ஏராளமான துக்கம், ஏராளமான கண்ணீர் இருந்தது மறைமுகத்தில். ஆனால் இப்பொழுது நான் அப்படி கண்ணீர் வடித்தது போல கண்ணீர் வடிக்கவில்லை. நான் பகிரங்கமாக கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. மறைமுகமாக கண்ணீர் விடலாம் சொன்னான்னு சொல்ல முடியாது. பட் அதுலேயும் நான் ஒரு ஃபெயிலியர் தான். இன் மை ப்ரைவேட் டைம்ஸ் ஐ வாஸ் கிரைங். எதுக்காக இதெல்லாம் அவங்க சொல்கிறேன்? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. I am an overcomer. I am pressing on to become an overcomer, to remain an overcomer. முற்றும் ஜெயம் கொண்டவனாக இருக்க நான் முயற்சித்து கொண்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவளை நினைக்கும் போது நான் அவளை மறக்கிறேன். மறக்கத்தான் வேண்டி இருக்கிறது, மறக்கத்தான் செய்திருக்கிறேன். அவரை நான் நினைக்க தொய்வுறும் போது இவள் மாத்திரமல்ல, வேற காரியங்களும் தலையெடுக்கத்தான் செய்கிறது. ஸோ நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது, இருதயம் எதை சுமக்கலாம், எவ்வளோ சுமக்கலாம், எவ்வளோ காலம் சுமக்கலாங்கிறதெல்லாம் நம்மளால் முழுசாக தீர்மானம் பண்ண முடியாது. அதனால தான் சுமக்க முடியாத பாரம் வரும்போது தான் மக்கள் முறிந்து விழுகிறார்கள். முறிந்த ஆவி யாராலே தாங்கக்கூடும் பைபிள் சொல்லுது. அந்த ஆவி முற்றிலுமே முறிந்து போகும்போது சிலர் தற்கொலை நாடி போகிறார்கள். They go to all kinds of extremities, or they become addicts to various dirty habits, destroying habits. நாம் இந்த ஒரு வசனத்திலிருந்து இப்ப நடைமுறை காலத்திலே, கொரோனா காலத்திலே, இதை தாண்டியும் கர்த்தருடைய வருகையின் சமீபத்துக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான தகுதிக்கான அந்த காரியத்துக்கு நாம் சிந்திக்கும் போது, நாம கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினை சுவிசேஷத்திலே உடன்பட்டவர்களாக இருக்கும்போது, நம்மை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினவர்கள், அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே தேவன் நமக்கு அளித்த பங்கை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, எலிசா எலியாவோடு கூட நெருக்கமாக பழகினார். எலிசாவின் மேலே எலியா தன் சால்வையை போட்ட உடனே, உனக்கு செய்ததை நீ நினைத்துக்கொள் சொன்னார். உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் அவர் லீவ் குட் பை சொல்லிட்டு அவர் 12 ஏர்களை பூட்டி அவர் உழுதவர். அந்த ஏருடைய மரத்தெல்லாம் அவர் வெட்டி சாட்சி அதன் மூலமாக பலிபீடத்தை கட்டி அதில் பலியை செலுத்தி தன் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணினார். எலியா எங்கெல்லாம் போனாரோ எலிசா அவரை விட்டு பிரியவே இல்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் பள்ளினே அந்த காலத்தில் இருந்தது. There had been schools for prophets. ஆனால் இவர் எலியாவினுடைய நிழலாகவே இல்லை, எலியாவின் நிழலிலே எலிசா ஒரு நாயை போல பின்னாடி சுற்றி வந்துட்டே இருந்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் சமயத்தில் கூட தீர்க்கதரிசி புத்திரர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு நிஜமா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாருங்கன்னு சொல்லி எலியாவை பின்தொடர்கிறார். இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று இறுதியாக யோர்தானை அவர் கடக்கும்போது எலியாவிடத்தில் அவர் அபயமிடும் பொழுது, எலியா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னையே நீ காண்பாயானால் நீ கேட்ட அந்த இரட்டிப்பான வரம் உனக்கு உண்டு என்று எலியா வாக்குறுதியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், வாஸ்தவத்துக்கு பயபக்தியான விஷயம். இது ஒரு சரியான முன் வைப்பு தொகைன்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன் ஏர்னஸ்ட். இது ஒரு அட்வான்ஸ் down payment of God's grace upon
each of our lives. நம்மை வழிநடத்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையிலே நமக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கு நம்மளே வேலை செய்யணும்னா அவங்கள நம்ம கவனிக்கணும், அவங்களோடு நடக்கணும். ஆமாம், எந்த ஒரு பாயிண்ட்லேயும் எலிசா தாந்தோன்னித்தனமாக நடந்துக்கவே இல்லை. He never even wished or winked his eye to act independently of himself apart from Elijah. ஆனால் பாருங்கள், எலைஷாஸ் லைஃப்பில் கேஎஸ்சி ஃப்ரீக்கியாக பிஹேவ் பண்ணுறதை பார்க்குறோம். He was secretly tempted to covet the gold and all the belongings that Naaman brought. நாமன் கொண்டு வந்த அந்த பொன் மேலே விலையேறப்பட்ட அந்த வஸ்திரங்களை எல்லாம் அவனை இச்சிக்க ஆரம்பித்தான். எலிசா கேட்கிறார், உன்னுடைய ஆவியோடு என்னுடைய ஆவி இருக்கவில்லையா? நன்றாக கவனிங்க ஆர்பிஎம் பீப்புள், நான் உங்களுக்கு சுகாதாரமாக சரியாக வேதத்தினுடைய ஆதாரத்தின் பிரகாரமாக நான் உங்களுக்கு எனக்கு புரிந்த நான் அடைந்த அனுபவத்தில் வேத வசனத்தை ஆதாரப்படுத்தி தான் சொல்கிறேன். சப்ப கட்டி சொல்லலை. நல்லா நீங்கள் கவனிக்கணும், நல்லா நீங்கள் கவனிக்கணும். தேவ கிருபையை நீங்கள் விருதாவாக்கக்கூடாது. உங்களை நடத்தி இருக்கிறவர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் அவங்களை நடத்துகிறவங்களை நல்லா நடத்தலைன்னா ஆண்டவர் உங்களை ஆசான் மூலமாக, your school teacher may be your mentor, your friend may be your mentor, உங்களுடைய உடன் பிறப்புகள் மூத்த சகோதரனோ யாரோ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துனராக இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சபை போதகர் உங்களுக்கு அப்படி இருக்க, உங்களுடைய பாஸ் உங்களுக்கு இருக்க, தேவன் கண்டிப்பாக ஒருத்தர் நியமிப்பார். குறிப்பாக நற்செய்தி மூலமாக உங்களை சந்தித்தவர்கள் எல்லாருமே உங்கள் வாழ்விலே ஒரு சிறிய பங்கு பணியை செய்திருந்தாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவதிலே, உங்களை உருவாக்குவதிலே, உங்களை இதயத்திலே தரித்து கொண்டிருந்து இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உரிமை குரலை எழுப்பி உரிமையை ஊர்ஜிதப்படுத்தி பேசுகிறவர்கள் பழகிறவர்கள் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள மதிக்கணும். அவங்க மேலே இருக்க தேவ கிருபையை நீங்கள் மதிக்கணும். எஸ், மோசேயின் மேலே இருந்த தேவ கிருபையை யோசுவா மதித்ததுனால அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்தான். ஏலி தாத்தா வயசாகி கொஞ்சம் முன்ன பின்ன அவர் வாழ்விலே ஒவ்வாத விஷயங்கள் தன் பிள்ளையுடைய வளர்ப்பிலே இருந்தாலும் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். Praise the Lord. சந்தோஷத்தின் ரகசியம். சாமுவேல் லைஃப் ஹிஸ்டரி யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை இதயத்திலே சுமந்தவர். ஏலி தன்னுடைய அந்த விருத்தாப்பியத்திலே இஸ்ரவேலரை சுமக்க தவறினார். தன் பிள்ளைகளை அக்கு தொக்காலே அவருடைய நிதானம் சரியாக இல்லை. ஆனால் சிறு பிராயத்திலிருந்து இஸ்ரவேல் சமஸ்தானத்தை முழுவதையும் இதயத்திலே சுமந்தவர். இஸ்ரவேலர்கள் மற்ற புறஜாதிகளைப் போல எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டது சாமுவேலுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. கர்த்தர் எப்படி சொல்றாரு, நீ ஏன் துக்கப்படுற, நீ ஏன் வெசனப்படாத. அவங்க ஒன்றை தள்ளலை, என்னதான் தள்ளுனாங்க. அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு ராஜா ஏற்படுத்தி கொடு இந்த ஆண்டு சொல்றதை பார்க்குறோம். நிறைய டே டு டே அஃபேர்ஸில் இதெல்லாம் இருக்குது. இந்த சந்ததி வழியிலே இதெல்லாம் அப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வம்சாவளியிலே வரக்கூடிய காரியங்கள், பிள்ளைகள் பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான் விசாரிப்பார் அக்கிரமத்தை. ஆனால் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்குள்ளவர்களுக்கு அவருடைய கிருபை 1000 தலைமுறை மட்டும் இருக்கு. நாணயத்தையும் 2 பக்கத்தையும் தான் தேவன் சொல்லுகிறார். ஸோ சிதைக்கப்பட முடியாத, சீரழிக்க முடியாத, சிறைப்படுத்தப்பட முடியாத சந்தோஷத்தின் ரகசியம் உங்களை நடத்துவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பங்கிலே, தேவன் நியமித்த பங்கை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதிலே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, மாத்தாளை பார்த்து மரியாதை பற்றி சொல்றாரு,
ஆத்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து மனதிலே போட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். This is very important. இது கவனிக்க தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிறது போல இது கான்ஸ்டன்ட் அப்சர்வேஷன் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். அது மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி குத்துக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க, நந்தி மாதிரி எதையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு. யூ ஹாவ் டு பி வாட்ச்ஃபுல். யூ ஷுட் ஹாவ் அ வேக்ஃபுல் வாட்ச்ஃபுல் ஐ ஓவர் யுவர் மென்டர்ஸ். அவர்களுக்கு உங்கள் மேல் அவ்வளோ கவனம் இருக்கும். சமீபத்திலும் தூரத்தில் அவர்கள் ஆவியிலேயே கூட உணர்வார்கள். இதெல்லாம் உண்மை. So true, more than true. Even according to psychology, telepathically, mentors can know the moves. தான் ஆடாட்டினாலும் தான் சதை ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்களே. உண்மையாகவே கர்ப்பத்தில் பிள்ளைகளை சுமந்தவங்க அந்த அம்மா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பிள்ளையை பற்றிய விஷயத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு, அசைவு, ஒரு சமிக்கை ஏற்படும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ட்ரூத்ஸ் தான். அதனால இது பெரிய வேத வாக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு முடியாட்டினாலும் இது நம்மை நிதானப்படுத்தி வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த சபையை ஸ்தாபிக்கும்படி உருவாகும்படி தேவன் திருமணத்துக்கு முன்னே இந்த இடத்துல ஆண்டவர் அழைத்து வந்தார். இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று திரும்பவும் ஓடின என்னை திரும்பவும் தேவன் 2ஆம் முறை இந்த இடத்துல உறுதியான இடத்துல உன்னை கடாவுவேன் என்கிறது போல ஆண்டவர் இப்போ கடா வச்சிருக்கிறாரு. So I am sticking. I am rather riveted here. தெரியாது, கர்த்தர் எனக்கு மாற்றம் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதெல்லாம் இப்போ அதனுடைய பெரிய தியானமாகவே இல்லை. இப்போ அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஈவன் அண்மையின் காலத்திலே கூட இருந்தது. After the demise of my wife. ஆனால் இது தேவ கிருபையால் தான் அதை செய்ய முடியும். உண்மையாக இருதயத்தில் தரித்து கொண்டவர்கள் தான் அம்மா அப்பாவாக இருக்க முடியும். உண்மையாக இருதயத்தில் தரித்து கொண்டவங்க தான் புருஷனும் மனைவியாக இருக்க முடியும். உண்மையாக இருதயத்தில் தரித்து கொண்டவங்க தான் ஆத்ம நண்பனாக இருக்க முடியும். சோல்மேட்டுங்கிறாங்களே. சோல்மேட்ஸ் கேன் பி ஃப்ரெண்ட்ஸ். Soulmates need not be always husband and wife, but husband and wives have every reason to be best soulmates. But it takes time. It takes only surrender. நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்ம இதயத்தில் வைப்பார். நாம் இதயத்தில் சுமக்கிறதுங்கிறத சுமக்கலாம் முடியும். அதெல்லாம் கொஞ்சம் தூரம், கொஞ்ச காலம், குறிப்பிட்ட தூரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட தருணங்கள், குறிப்பிட்ட எல்லைகள், இடங்கள், நிலைகளில் தான். அப்புறம் கண்டிப்பாக நம்ம இறக்கி வச்சிருவோம்னு சொல்றதை காட்டிலும் விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்றது கூட ஒரு கசப்பான உண்மையாக தான் இருக்கும். We will desert it. Escape அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்குறோம்ல, அது மாதிரி we will escape. நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேனே, உங்களால் மறக்கவே முடியாது. எப்படா எனக்கு ஒரு மாற்றுப்பாதை தேவன் தருவார் நான் யோசித்தவன் தான். ஆனால் ஆண்டவர் என்னை எஸ்கேப் பண்ண உள்ளே. இப்போ அட்லீஸ்ட் இப்போ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் ஐ எம் quite well grounded with RPM. ஓகே, அப்போ தேவனா நம்ம இதயத்தில் வச்சா தான் சுமக்க முடியும். நமக்கு அபிமானத்துக்கு உரியதாக இருக்குது, நமக்கு மிகவும் ஆனந்தத்துக்கு உரியதாக இருக்குது, நமக்கு சந்தோஷத்துக்கு உரியதாக இருக்குது அப்படிலாம் சொல்லி நம்ம நினச்சி ஒரு காரியத்தை சுமக்க முடியாது. நேரம் காலம் வரும்போது நாம் அதான் சொல்கிறேனே, செகண்ட் தாட் இல்லாமல் விட்டுட்டே போயிடுவோம். பிள்ளையை சுமந்து பெற்றவங்க ஃபார் சோ மெனி அன்வாரண்டட் ரீசன், வேண்டாத காரியங்களுக்கு, வேண்டிய காரியங்களுக்கு, அவங்க நியாயப்படுத்துகிற அநியாயமான காரியங்களுக்கு நியாயம் அதுவும் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்களே, குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தில் சுமக்கும்படி அவர் வைத்ததை, அந்த பாரத்தை அவர் எடுத்து போட்டாதான். இது நியாயம் அல்ல. இது வேத வசனத்தின் பிரகாரமாக 100% கண்டிப்பாக நியாயம் அல்ல.
ஆனாலும் இது என்னிடத்துல இன்னுமே விடுதலை காணும்படியாக நான் முன்னாடி கொண்டு இருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலுமே சில நேரத்தில் அது அப்படி வைராக்கியமாக 100% அது என்னை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் இல்லை. அதையும் சொல்றதுல எனக்கு வெக்கம் துக்கமாக தான் இருக்கு. ஏன்னா என் மனைவியினுடைய நினைவு என்னை விட்டு போகலை. ஆனா அவளை எடுத்து விட்டார். ஓகே, அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிக்கிறவன் யார் என்று அவளை அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார், தன்னிடமாய் சேர்த்து கொண்டு விட்டார். கண்டிப்பாக வாக்குறுதிகளை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அவைகளிலே நான் நித்தமும் இரவும் பகலும் தியானமா இல்லாமலும் இல்லை. அவள் நினைவை நான் மறக்காமலும் இல்லை, அவள் நினைவை மறந்தும் இருக்கிறதுண்டு. சந்தோஷம், சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்தை பற்றி தான் இவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கணும். அவளுடைய நினைவுகள் எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஒரு சில காலம் ஏராளமான துக்கம், ஏராளமான கண்ணீர் இருந்தது மறைமுகத்திலே. ஆனால் இப்பொழுது நான் அப்படி கண்ணீர் வடித்தது போல கண்ணீர் வடிக்கவில்லை. நான் பகிரங்கமாக கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. மறைமுகமாக கண்ணீர் விடலாம் சொன்னான்னு சொல்ல முடியாது. பட் அதுலேயும் நான் ஒரு ஃபெயிலியர் தான். இன் மை ப்ரைவேட் டைம்ஸ் ஐ வாஸ் கிரைங். எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. I am an overcomer. I am pressing on to become an overcomer, to remain an overcomer. முற்றும் ஜெயம் கொண்டவனாக இருக்க நான் முயற்சித்து கொண்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவளை நினைக்கும் போது நான் அவளை மறக்கிறேன். மறக்கத்தான் வேண்டி இருக்கிறது, மறக்கத்தான் செய்திருக்கிறேன். அவரை நான் நினைக்க தொய்வுறும் போது இவள் மாத்திரமல்ல, வேற காரியங்களும் தலையெடுக்கத்தான் செய்கிறது. ஸோ நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது, இருதயம் எதை சுமக்கலாம், எவ்வளோ சுமக்கலாம், எவ்வளோ காலம் சுமக்கலாங்கிறதெல்லாம் நம்மளால் முழுசாக தீர்மானம் பண்ண முடியாது. அதனால தான் சுமக்க முடியாத பாரம் வரும்போது தான் மக்கள் முறிந்து விழுகிறார்கள். முறிந்த ஆவி யாராலே தாங்கக்கூடும் பைபிள் சொல்லுது. அந்த ஆவி முற்றிலுமே முறிந்து போகும்போது சிலர் தற்கொலை நாடி போகிறார்கள். They go to all kinds of extremities, or they become addicts to various dirty habits, destroying habits. நாம் இந்த ஒரு வசனத்திலிருந்து இப்ப நடைமுறை காலத்திலே, கொரோனா காலத்திலே இதை தாண்டியும் கர்த்தருடைய வருகையின் சமீபத்துக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான தகுதிக்கான அந்த காரியத்துக்கு நாம் சிந்திக்கும் போது, நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினை சுவிசேஷத்திலே உடன்பட்டவர்களாக இருக்கும்போது, நம்மை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினவர்கள், அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே தேவன் நமக்கு அளித்த பங்கை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, எலிசா எலியாவோடு கூட நெருக்கமாக பழகினார். எலிசாவின் மேலே எலியா தன் சால்வையை போட்ட உடனே, உனக்கு செய்ததை நீ நினைத்துக்கொள்னு சொன்னார். உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் அவர் லீவ் குட் பை சொல்லிட்டு அவர் 12 ஏர்களை பூட்டி அவர் உழுதவர். அந்த ஏருடைய மரத்தெல்லாம் அவர் வெட்டி சாட்சி அதன் மூலமாக பலிபீடத்தை கட்டி அதில் பலியை செலுத்தி தன் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணினார். எலியா எங்கெல்லாம் போனாரோ எலிசா அவரை விட்டு பிரியவே இல்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் பள்ளினே அந்த காலத்தில் இருக்கு. There had been schools for prophets. ஆனா இவர் எலியாவினுடைய நிழலாகவே
இல்லை, எலியாவின் நிழலிலே எலிசா ஒரு நாயை போல பின்னாடி சுற்றி வந்துட்டே இருந்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் சமயத்தில் கூட தீர்க்கதரிசி புத்திரர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு நிஜமா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாருங்கன்னு சொல்லி எலியாவை பின்தொடர்கிறார். இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று இறுதியாக யோர்தானை அவர் கடக்கும்போது எலியாவிடத்தில் அவர் அபயமிடும் பொழுது, எலியா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னையே நீ காண்பாயானால் நீ கேட்ட அந்த இரட்டிப்பான வரம் உனக்கு உண்டு என்று எலியா வாக்குறுதியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், வாஸ்தவத்துக்கு பயபக்தியான விஷயம். இது ஒரு சரியான முன் வைப்பு தொகைன்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன் ஏர்னஸ்ட். இது ஒரு அட்வான்ஸ் down payment of God's grace upon each of our lives. நம்மை வழிநடத்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையிலே நமக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கு நம்மளே வேலை செய்யணும்னா அவங்களை நம்ம கவனிக்கணும், அவங்களோடு நடக்கணும். ஆமாம், எந்த ஒரு பாயிண்ட்லேயும் எலிசா தாந்தோன்னித்தனமாக நடந்துக்கவே இல்லை. He never even wished or winked his eye to act independently of himself apart from Elijah. ஆனால் பாருங்க, எலைஷாஸ் லைஃப்பில் கேஎஸ்சி ஃப்ரீக்கியாக பிஹேவ் பண்ணுறதை பார்க்குறோம். He was secretly tempted to covet the gold and all the belongings that Naaman brought. நாமன் கொண்டு வந்த அந்த பொன் மேலே விலையேறப்பெற்ற அந்த வஸ்திரங்களை எல்லாம் அவனை இச்சிக்க ஆரம்பித்தான். எலிசா கேட்கிறார், உன்னுடைய ஆவியோடு என்னுடைய ஆவி இருக்கவில்லையா? நன்றாக கவனிங்க ஆர்பிஎம் பீப்புள், நான் உங்களுக்கு சுகாதாரமாக சரியாக வேதத்தினுடைய ஆதாரத்தின் பிரகாரமாக நான் உங்களுக்கு எனக்கு புரிந்த நான் அடைந்த அனுபவத்தில் வேத வசனத்தை ஆதாரப்படுத்தி தான் சொல்றேன், சப்ப கட்டி சொல்லலை. நல்லா நீங்க கவனிக்கணும். தேவ கிருபையை நீங்கள் விருதாவாக்கக்கூடாது. உங்களை நடத்தி இருக்கிறவர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க. உங்க வீட்டில் அவங்களை நடத்துகிறவங்களை நல்லா நடத்தலைன்னா ஆண்டவர் உங்களை ஆசான் மூலமாக, your school teacher may be your mentor, your friend may be your mentor, உங்களுடைய உடன் பிறப்புகள் மூத்த சகோதரனும் யாரோ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துனராக இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சபை போதகர் உங்களுக்கு இப்படி இருக்க, உங்களுடைய பாஸ் உங்களுக்கு இருக்க, தேவன் கண்டிப்பாக ஒருத்தர் நியமிப்பார். குறிப்பாக நற்செய்தி மூலமாக உங்களை சந்தித்தவர்கள் எல்லாருமே உங்கள் வாழ்விலே ஒரு சிறிய பங்கு பணியை செய்திருந்தாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவதிலே, உங்களை உருவாக்குவதிலே, உங்களை இதயத்திலே தரித்து கொண்டிருந்து இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உரிமை குரலை எழுப்பி உரிமையை ஊர்ஜிதப்படுத்தி பேசுகிறவர்கள் பழகிறவர்கள் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள மதிக்கணும். அவங்க மேலே இருக்க தேவ கிருபையை நீங்கள் மதிக்கணும். எஸ், மோசேயின் மேலே இருந்த தேவ கிருபையை யோசுவா மதித்ததுனால அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்தான். ஏலி தாத்தா வயசாகி கொஞ்சம் முன்ன பின்ன அவர் வாழ்விலே ஒவ்வாத விஷயங்கள் தன் பிள்ளையுடைய வளர்ப்பிலே இருந்தாலும் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். Praise the Lord. சந்தோஷத்தின் ரகசியம். சாமுவேல் லைஃப் ஹிஸ்டரி யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களை இதயத்திலே சுமந்தவர். ஏலி தன்னுடைய அந்த விருத்தாப்பியத்திலே இஸ்ரவேலரை சுமக்க தவறினார். தன் பிள்ளைகளை அக்குத்தொக்காலே அவருடைய நிதானம் சரியாக இல்லை. ஆனால் சிறு பிராயத்திலிருந்து இஸ்ரவேல் சமஸ்தானத்தை முழுவதையும் இதயத்திலே சுமந்தவர்.
இஸ்ரவேலர்கள் மற்ற புறஜாதிகளைப் போல எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டது சாமுவேலுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. கர்த்தர் எப்படி சொல்றாரு, நீ ஏன் துக்கப்படுற, நீ ஏன் வசனப்படுற, வசனப்படாத, அவங்க ஒன்ன தள்ளல, என்னதான் தள்ளுனாங்க, அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு ராஜா ஏற்படுத்தி கொடு இந்த ஆண்டு சொல்றதை பார்க்குறோம். நிறைய டே டு டே அஃபேர்ஸில் இதெல்லாம் இருக்குது. இந்த சந்ததி வழியிலே இதெல்லாம் அப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வம்சாவளியிலே வரக்கூடிய காரியங்கள், பிள்ளைகள் பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான் விசாரிப்பார் அக்கிரமத்தை. ஆனால் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்குள்ளவர்களுக்கு அவருடைய கிருபை 1000 தலைமுறை மட்டும் இருக்கு. நாணயத்தையும் 2 பக்கத்தையும் தான் தேவன் சொல்லுகிறார். ஸோ சிதைக்கப்பட முடியாத, சீரழிக்க முடியாத, சிறைப்படுத்தப்பட முடியாத சந்தோஷத்தின் ரகசியம் உங்களை நடத்துவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பங்கிலே, தேவன் நியமித்த பங்கை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதிலே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, மரியாளை பார்த்து, மாத்தாளை பார்த்து மரியாளை பற்றி சொல்றாரு, மாத்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து மனதிலே போட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். This is very important. இது கவனிக்க தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற போல இது கான்ஸ்டன்ட் அப்சர்வேஷன் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். அது மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி குத்துக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க, நந்தி மாதிரி எதையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு. யூ ஹாவ் டு பி வாட்ச்ஃபுல். யூ ஷுட் ஹாவ் அ வேக்ஃபுல் வாட்ச்ஃபுல் ஐ ஓவர் யுவர் மென்டர்ஸ். அவர்களுக்கு உங்கள் மேல் அவ்வளோ கவனம் இருக்கும். சமீபத்திலும் தூரத்தில் அவர்கள் ஆவியிலேயே கூட உணர்வார்கள். இதெல்லாம் உண்மை. So true, more than true. Even according to psychology, telepathically, mentors can know the moves. தான் ஆடாட்டினாலும் தான் சதை ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்களே. உண்மையாகவே கர்ப்பத்தில் பிள்ளைகளை சுமந்தவங்க அந்த அம்மா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பிள்ளையை பற்றிய விஷயத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு, அசைவு, ஒரு சமிக்கை ஏற்படும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ட்ரூத்ஸ் தான். அதனால இது பெரிய வேத வாக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு முடியாட்டினாலும் இது நம்மை நிதானப்படுத்தி வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது. ஸோ அந்த பந்தம், அந்த பிணைப்பு, அது ரொம்ப முக்கியம். அது ஒரு பிரமாதமான பிளாட்ஃபார்ம், இல்லைன்னா சரியான ஒரு அஸ்திபாரம். ஓகே, இன்னும் மேலாக இன்னும் அடுத்த காரியத்தில் இதை பார்க்கும்போது, கட்டுகளிலும் பவுல் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வந்தார். வாழ்க்கையில நெருக்கத்திலும் நற்செய்தி பணியை கைவிட்டக்கூடாது, சாட்சி சொல்றதை கைவிட்டக்கூடாது, ஜெபத்தை கைவிட்டக்கூடாது, உபவாசத்தை கைவிட்டக்கூடாது, மன்றாட்டு ஜெபத்தை கைவிட்டக்கூடாது. ஆரம்பத்திலேருந்து மார்ச் 22க்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். தமிழகம் முழுவதும் அந்த ஜெபங்கள் ஆரம்பித்த போது நம்முடைய சபையில் வலியுறுத்தினோம். நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டு முன்வந்தீர்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் அனுதினமும் இந்த 24 மணி நேர ஜெபத்திலே ஒவ்வொரு மணி நேரம் அனுதினமும் ஆண்கள் மாலை 6லிருந்து அடுத்த நாள் காலை 6 வரைக்கும் ஜெபிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பெண்களும் காலை 6லிருந்து மாலை 6 வரைக்கும் ஜெபிக்கிறீர்கள் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாலிபர்களும் அனுதினமும் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் கூடி ஜெபிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சிறு குழந்தைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பொறுப்படுத்திருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் காலில் பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிறீர்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் அவர் அந்த மாதிரி ஒரு இடைவிடாத போர் செய்யும் போர் வீரனாயிருந்தார், போர் சேவகனாயிருந்தார். நாமும் தன்னார்வமாக இது செய்யணும். திருச்சி முழுவதும், தமிழகம் முழுவதும் 24 மணி நேரமும் ஊழியர்கள் 1 மணி நேரம் ஜெபித்து வந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதை செய்கிறோம். பலர் இதைவிட இன்னும் அதிகமாக செய்கிறார்கள். இன்னும் அதை எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள். ஒரு பொழுது நேரம் உபவாசிக்கிறார்கள், அனுதினம் உபவாசிக்கிறார்கள். டெய்லி தே ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. சமீபத்தில் கூட உங்களுக்கு சொன்ன இந்த
ஜூன் 29th to ஆகஸ்ட் 17th ஒரு 50 days நினைக்கிறேன் நாம் உபவாசிப்போம். முடிந்த அளவுக்கு முடிந்தவர்கள் ஒருவேளை ஒரு நாளில் உபவாசித்து ஜெபிங்கன்னு சொன்னேன். முழு இரவு ஜெபம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஆன்லைனில் சங்கிலி ஜெபம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, சங்கிலி உபவாசம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. பல விதத்திலே தேவ முகத்தை தேடி கர்த்தர் இந்த பெரிய ஒரு அவருடைய கோபம் நீங்கும்படி, திருச்சபை மூடப்பட்ட இந்த சிறையிருப்பு நீங்கும்படி மன்றாடிய வண்ணமாக இருக்கிறார். நம்முடைய ஒரு ஜெபம் வீணாய் போக போகிறதில்லை. அதில் இன்னும் எவ்வளோ நம்முடைய சின்சியரிட்டி இருக்கோ அத்தனை அளவுக்கான உண்மையான காரியத்திற்கு நாம் சரியான பலனை பார்க்க போகிறோம், நன்மையான பலனை பார்க்க போகிறோம், தேவ மகிமையை நாம் பார்க்க போகிறோம், தேசம் ரட்சணைத்தை காணப்போகிறது, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறப் போகிறது. இழந்து போனதை தேவன் தருகிறார் என்பதை விட தேவன் இழக்க முடியாததை நமக்கு தருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். விழிப்பாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், நீங்கள் தான் அடுத்த நிலை சந்ததி. உங்களுடைய முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். யூ ஷுட் கேரி ஹெல்த்தி ஸ்பைனல் ஃப்ளூயிட். உங்களுடைய டிஸ்க்ஸ் ஜாம் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஹalleluya. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு எப்படிப்பட்ட கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாணியில் பார்த்தா, கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபையிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீங்க. அதனால் நீங்களும் கொரோனான்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஊர் முடக்கம், அந்த முடக்கம், பொருளாதார முடக்கம் அதுன்னு சொல்லாதீங்க. என்னை தேடுறதுல, என் முகத்தை தேடுறதுல, என் ராஜ்யத்தை தேடுறதுல, என் நீதியை தேடுறதுல, என் சித்தத்தை செய்து முடிக்கிறதுல உங்களுக்கு எந்த இடையூறும் இருந்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யணும். நீ காலையில் கூட பார்த்தோம்ல, ஊர் முழுசும் போக்கிறீங்களா இருந்தாலும் நீ உத்தமனாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாருமே தப்பு செஞ்சாலும் நாம ரைட்டு தான் செய்யணும். எல்லாம் செஞ்சாங்க, நானும் செஞ்சேன். எல்லாம் பேசினாங்க, நானும் பேசினேன். எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க, நானும் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். நான் மாத்திரம் அவுட் ஆஃப் த பாக்ஸை நடந்துக்கிட்டா என்ன ஆகிடும்? ஓரங்கட்டப்பட்டு விடுவேனே என்னை நினைத்து நான் தயங்கினேன், பின்வாங்கினேன், வேடிக்கை பார்த்தேன், தள்ளி போட்டேன். இவ்வளோதான் நம்ம தேவனத்தில் பதில் சொல்ல முடியும். அதுக்குரியதான நட்டங்களை நாம் சந்திக்க நேரிடும், கண்டிப்பாக நேரிடும். சரி, இப்போ அவர் சொல்கிறாரு, அதை சொன்ன பிற்பாடு என்ன சொல்கிறாரு? உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் விவரமாக தான் சொன்னேன். அது இன்னொரு பாணியிலே ஒரு விஷயமாக சொல்ல இஷ்டப்படுறேன். நான் கூட அதை யோசித்தது உண்டு. ஒரே நேரத்தில் எல்லாரையும் நம்முடைய இருதயத்தில் சுமந்திருக்க முடியுமா? ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த சாத்தியக்கூறு இல்லாட்டாலும் கர்த்தர் நமக்கு அளித்த கிருபையினாலே நம்முடைய இதயத்தில் அவர் வைத்த பாரத்தை, அவர் கொடுக்கும் பாரத்தில் உலகத்தையே சுமக்க முடியும், உலக மக்களையே சுமக்க முடியும். ஏனென்றால் நம்மை சுமந்து செல்கிறவர், நம்மை ஏந்தி செல்கிறவர், தப்பு வைக்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பேசுகிற பரிசுத்தாய் நமக்குள்ளே இருக்கிறாரே, நமக்குள்ளே இருக்கிறாரே, நம் முன்னே இருக்கிறாரே. It is totally possible. Definitely it will be for a prescribed time. குறிப்பிட்ட காலம், அந்த காரியம் நிறைவேறும் மட்டும் அதை நாம் சுமந்திருக்க தேவன் பலன் தருவார். ஒருவரானாலும் 1 கோடி மக்களானாலும். அப்படிலாம் வாழ்ந்து தேவ முகத்தை தேடி தங்கள் வாழ்க்கையை செலவழித்தவர்களாலே தான் 16ஆம் நூற்றாண்டிலே அந்த பண்டைய காலத்தில் அப்படிப்பட்டதான விமரிசையான சரித்திரம் படைக்கும் எழுப்புதல்களை நாம் கண்டோம். சமுதாயம் கண்டது. சரித்திர குறிப்பிலே, சபை சரித்திரத்தில் அது இடம் பெற்றிருக்கிறது. இதை நாம் அறிந்த உண்மைதான். உண்மையாக ஜெபிக்கிறதுக்குனே ஒரு ஜெபம் நமக்கு தேவை. நான் உண்மையாக ஜெபிக்கணும் ஆண்டவரே, உறுதியாக ஜெபிக்கணும் ஆண்டவரேங்கிறதுக்கே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதை செய்ய தான் அந்த உறுதியும் உண்மையும் வரும். அந்த உண்மையும் உறுதி வந்தவுடனே இன்னுமே அதிகமாக தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஜெபித்து முடிக்க வேண்டும். எஸ்தர், நானும் என்னுடைய தாதிமார்களும் உபவாசிக்கும்படி ஜெபிக்கும்படி எங்களுக்காக நீங்கள் உபவாசி ஜெபிங்கன்னு கேட்டான். ராஜாத்தி அவள் கையசைச்சா
ராஜ்யமே அசையணும். ஆனால் அப்படிதான் அவர் தன்னை தாழ்த்தி கேட்கிறத பார்க்கணும். இப்போ எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில நீங்கள் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. அது தேவனுடைய காரியங்க, சிம்பிளா அவ்வளவுதான். இட்ஸ் ஒர்க் ஆஃப் காட் which has to be respected. தேவன் செய்யும் காரியத்தை ஒருத்தர் மதிச்சு ஏற்றுக்கணும், அதுக்கு இடம் உண்டாக்கணும், மனதை திறந்து கொடுக்க வேண்டும், தன்னார்வமான இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு ஒழுங்கு தான் அது. அந்த அளவுக்கு நூல் பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்தா கண்டிப்பாக சாதனையை பார்க்க முடியும், சாதனையாக நிற்க முடியும். இப்போ இல்லைன்னா நான் நைட்டு மேக்கப் பண்ணிக்கிறேன், நைட் இல்லைன்னா நாளைக்கு காலையில் மேக்கப் பண்ணிக்கிறேன், 2 வேளை சேர்த்து ஜாம் பண்ணிக்கிறேன், 2 வேளை சேர்த்து சாப்பிட முடியல இல்லை சுகமாக இருக்கவங்களுக்கே 2 வேளை சேர்த்து சாப்பிட முடியல, ஒவ்வொரு வேளைக்கு தான் சாப்பிட முடியுது. சில நேரத்தில் ஒரு வேளைக்கு இன்னொரு வேளைக்கு இடையில ஒன்றுமே சாப்பிட முடியல. ஒரு நேரத்தில் சாப்பிட்டது ஜீரணிக்கலைன்னா அடுத்த வேளை நம்மளால சரியா சாப்பிட முடியல. ஆக இவைகளெல்லாம் நம்ம ரொம்ப தேவனுடைய கிருபையை விருதாவாக்காமல் கர்த்தர் நமக்குள்ளாக வைக்கும் அந்த கிருபையை நாம் விரயம் பண்ணாமல் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறத எனக்கு தகுதியாக இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்துல ஒரு குறிப்பை சொல்லி நான் இன்றைக்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்களை எல்லாரையும் குறித்து இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. அதைத்தான் பின்ன பிலிப்பியர் நிருபத்தில் அவர் சொல்றார் 4ஆம் அதிகாரத்துல, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப நம்ம ஒருத்தரை சுமக்கும் போது அவளை மன்றாட்டு ஜபத்திலும் அவர்களுடைய நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையில பங்குள்ளவர்களாக இருக்கிற அப்படின்னாலே நம்மிடத்திலே கிரியை செய்து நம்மை சுத்திகரித்து நம்மை கிறிஸ்தன் சாயல் உருவாக்கத்துக்கு நம்மை உருவாக்கி கொண்டு வருகிற கிருபை அவர்களையும் உருவாக்கி கொண்டு வர வேண்டும், உருவாக்கி கொண்டு வரும், அவர்களை ஒத்துழைக்க வேண்டும். அதை பவுலாலே பார்க்க முடியுது. பார்த்து நான் உங்களை பத்தி நினைக்கிறது தகுதியா இருக்குதுன்னு சொல்றாரு. கிருபையை போக்கடிக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க, கிருபையை போக்கடிக்கிறவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க, கிருபையை போக்கடிக்கிறவங்க இருக்கத்தான் போறாங்க. ஆனா இருதயத்திலே தரித்து கொண்டவர்கள் அவளை பற்றி நினைப்பது தரித்து கொண்டவர்களுக்கு தகுதியாக இருக்கும் அளவுக்கு அந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு, நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க, உங்களை நினைக்கிற எனக்கு தகுதியா இருக்கு, நீங்க எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில பங்குள்ளவங்க, நீங்க என்னுடைய கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் சுவிசேஷத்தை கேட்ட அந்த நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் உடன்பட்டவர்களானபடியால் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்றார். சபைக்கு உண்மையா இருக்கணும். நான் சொல்றது சுகாதாரமா சொல்றதாக நான் நிச்சயமா அறிகிறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. சபை அதான் சபைங்கிறத காட்டிலும் உங்க குடும்பத்துக்கு நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க உங்க குடும்பத்துக்கு உண்மையா இல்லாம இல்லை, ரொம்பவே சிலர் உண்மையா இருக்கிறீங்க, அதை விட அதிகமாக சபைக்கு உண்மையா இருக்கணும். உங்க குடும்பத்தை நீங்க காட்டி கொடுக்க மாட்டீங்க, உங்க குடும்ப காரியத்தை நீங்க கேவலப்படுத்த மாட்டீங்க, உங்க குடும்ப காரியத்தை மூடி மறைப்பீங்க, பூசி மழுகுறீங்க, உங்க குடும்ப காரியத்தை மென்னு முழுங்குவீங்க, உங்க குடும்ப காரியத்தை குறித்து மதிப்பு மரியாதை குறித்து மகா ரோசம் உள்ளவர்களா இருப்பீங்க, ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க. என்னென்ன விஷயத்துலலாம் கவனக்குறைவு இருந்தாலும் உங்க குடும்ப விஷயத்தை பற்றி கேள்விப்படும் போதோ, ஒரு காரியம் வரும்போதோ, ஒரு கான்வர்சேஷன் வரும்போதோ நீங்கள் ரொம்ப உஷாராக இருப்பீங்க உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி. This is what is called as allegiance, indulgence, affiliation, commitment.
கொய்னோனியா ஃபெல்லோஷிப், ஐக்கியம். உங்களை குறித்து நான் நினைப்பது எனக்கு தகுதியாக இருக்கிறது. அம்மா அப்பா பெற்ற பிள்ளைங்க தகுதியற்றவங்களாம் போனாலும் அம்மா அப்பா பிள்ளைங்கள சராசரியாக நினைக்காம போகிறதில்ல. எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் வேணால் அப்படி இருக்கலாமா இருக்கும். இப்போ கூட யாரோ தூபேன்னு ஒருத்தன் யூபியில் ஒரு 8 போலீஸ்காரங்க சுட்டு கொண்டுட்டான். அந்த தூபையோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோ அக்கிரம செயல்களை செய்த எங்கள் மகனுக்கு தேசம் என்ன தண்டனை வழங்கினாலும் தகும், நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன், சரியான நியாயத்தை அவனுக்கு வழங்குங்க, அதை குறித்து நான் பெருமைப்படுவேன் என்று அந்த அம்மா சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அளவுக்கு அந்த அம்மாவுடைய வயிற்றுச்சல் அவன் கொண்டிருப்பான், என்ன அளவுக்கு அந்த அம்மா கை கழுவிருக்கும். சில தாயோட அன்பு பெரிய உச்சிதமானது, மேன்மையானதுன்னு சொல்றதுக்காக இதை விட இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ், ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரிலாம் சொல்ல கதைகளை கேட்டிருப்போம். ஒருவேளை சம்பவங்கள் கூட ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறவங்க நம்ம நினைக்கிறதுக்கு அது தகுதியாக அவங்களுக்கு இருக்கணும். இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ட்ரூத். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 15 விதமான ஒவ்வாத குணத்தோடு மக்கள் இருப்பாங்க. அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பு பட்டணத்து மக்களுடைய நடையுடைய பாவனையுடைய அர்ப்பணம், அதை பவுல் கண்டு அவருடைய இதயத்திலே தரித்து கொண்டிருந்தார். அவளை குறித்து நினைக்கிறது தகுதியாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் நமக்கு அருமையான அறிவுரையை சொல்கிறார். உங்களை பற்றி யோசிங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஃபைனலாக இதுதான் இன்னைக்கு சொல்கிறதுக்கு நான் மனசில் தோணிடுச்சு அதனால சொல்லிடுறேன். நான் மறந்துடலாம். எவ்வளோ பேர், எத்தனை பேரான உங்களை ஒருத்தர் மனசில் சுமந்திருக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க? யூத் மீட்டிங் நடக்கும்போது, வந்துட்டு போகும்போது, யூத் கேம்பில், வர்ஷிப் டைமில், பைபிள் ஸ்டடீஸில், கோவிட் நோ கோவிட் அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் யூ ஆர் மேரிட், யாராவது நினைக்கிறீங்களா? நான் இப்போ வெளியில் சொன்னால் வைக்க உள்ளாச்சு எதுக்குன்னு இருக்கேன். நான் அதெல்லாம் சொல்லி காமிக்க இஷ்டப்படலை. எனக்கு தெரியும், 85லேருந்து பார்க்குறேன். அவ்வளோதான் என் மனுஷன், அவ்வளோதான் பெண்கள், அவ்வளோதான் ஆண்கள். நீங்கள் அப்படியே நகம் சதையமாக பழகுங்க. உங்கள் கெரியர் ஜாப் வந்தோன்னே, உங்களுக்கு கல்யாணம் காத்தி ஆனவொன்னே, யூ வில் நாட் ஹேங் அரவுண்ட் வித் எவ்ரி ஒன். யூ cannot ஆல்சோ ஆல் த டைம். யூ cannot ஆல்சோ திங்க் அபவுட் தட். உங்களுக்கும் ஒரு குடும்பம் ஆகினவனு எல்லாரும் அவங்களாம் நினைக்க முடியுதா? கூப்பிட்டாதான், சொன்னாதான். அவங்களும் பெருசாக சொல்ல, உங்களே நினச்சிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க, எங்களெல்லாம் மறந்துட்டீங்கம்பாங்க. எல்லாம் உண்மை, ஒரு பங்கு உண்மைதானே. ஆனால் கர்த்தர் எப்படி நம்மை நினைவு கூறுகிறார். சராசரியான ஊழியர்கள், தேவ கிருபையில் உண்மையாக இருக்கிறவர்கள் தங்கள் இதயத்தில் சபையை சுமந்திருக்கிறார்கள். இதில் எனக்கு பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. எனக்கு ஒரு அணிக்கு சபையை தவிர வேறு நினைவே எங்கள் வாழ்க்கையில் சராசரியாக இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. அது எங்களை குறித்து யாரும் சாட்சி கொடுக்காமல் இருக்க முடியாது. சாட்சி கொடுப்பதனால நாங்கள் ஒன்றும் பெரிய கொம்பன்லாம் கிடையாது. ஓகே, commit your life to God and His grace. The Lord will bless you. Okay, ஜெபிப்போம், மீதி காரியங்களை பின்னே பார்ப்போம். ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சிறைப்படுத்தப்பட முடியாத சந்தோஷத்தை, அற்பமான காரியங்களுக்கு, பொண்ணோ பொருளோ பெண்ணோ மண்ணோ போதை வஸ்துக்களோ டிவியோ செல்ஃபோனோ வீடியோ காட்சிகளோ கான்வர்சேஷன்ஸோ திருப்திப்படுத்தாத உணவுக்கோ உடைக்கோ அந்தஸ்துக்கோ பெயர் புகழ்ச்சிக்கோ முகஸ்துதிக்கோ மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ சமுதாயத்தின் நெருக்கத்து நிமித்தம், பியர் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஷிப்புடைய நெருக்கத்து நிமித்தமோ எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அதற்கு அடிமையாகாதபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவளை வழிநடத்தும்படி அவளுக்கு நீ முதற்கண் தந்த தாய் தகப்பனுடைய வழிநடத்தலுக்கும் அவருடைய மன்றாட்டுகளுக்கும் ஜெபத்துக்கும்
அவர்களுக்கு அந்த கிருபை இல்லை, அதை அவர்கள் அறியவில்லை, அவர்கள் மீட்கப்பட்டும் அவர் வளரவில்லை என்று இவர்கள் பற்றாக்குறை இருக்குமானால் நீர் மற்றவர்களை எங்கள் வாழ்வில் அனுமதிக்கிறீர், எழுப்புகிறீர். ஒவ்வொரு வாழ்விலும் நீர் அப்படி அனுமதித்து எழுப்பினவர்களுடைய வழிநடத்தலுக்கு, சுகாதாரமான வழிநடத்தலுக்கு, கட்டுகளிலும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அதை திடப்படுத்தி வருகிறதிலும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே நீங்கள் பங்குள்ளவர்களானதால் என்று சொல்லப்படும் ரகமான அவன் மேல் எழுப்பின இந்த ஆசான்களுக்கு அவர்கள் செவி மடுக்க, ஒத்துழைக்க, அவர்களுடைய இருதயத்திலே இவர்கள் சுமக்கப்பட்டவர்களாக இருந்து இவர்களை குறித்து நினைப்பது தகுதியானதாக இருக்க, அதனாலே இவர்களுடைய வாழ்விலே தராதரங்கள் பெருக, that values become most valuable, very precious, that values be added also. தாப்பனே ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you Lord. இன்னும் தனிப்பட்ட விதத்தில் இவர்கள் இந்த குறிப்பிட்ட வசனத்தை உச்சரித்து பத்தியாக வார்த்தைகளாக வாசித்து தியானித்து தங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து இதுகாரம் அவர்களை வழிநடத்தி வந்த பாதைகளை நினைத்து அவர்கள் எதிர்நோக்குகிற அந்த ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வேண்டிய நன்மைக்கு இவர்கள் கிடைத்த மட்டும் எப்படி இருந்தார்கள், நன்றியா இருந்தார்களா, உண்மையா இருந்தார்களா, ஒழுக்கமாக இருந்தார்களா, விவேகமாக இருந்தார்களா, இல்லங்கமற்றவர்களாக இருந்தார்களா என்பதெல்லாம் உணர்ந்து கர்த்தாவே தங்களுடைய வளர்ச்சிக்கு அங்கம் வராதபடி, சந்தோஷத்துக்கு இடையூறு வராதபடி அவளை எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும். அவளை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, தீமைக்கு அல்லவே. அதையெல்லாம் மேலோட்டமாக அந்த பதங்கள் மிகவும் அப்பீலிங்காக இருக்கிறதா மாத்திரம் அதை யோசிக்காம இவர்கள் பேரில் நீர் நினைத்திருக்கிற நினைவுகளை நீர் அறிவீர் என்று சொல்லியிருக்கிறீரே. So help them to catch up with your thoughts. Help them to train their minds to align with your mind, Lord. உடைய மனதோடு அவர் மனது ஒத்துப்போக அவளை ஒழுங்குபடுத்தும். ஆசீர்வதியும். இறை அரசு, இறை பணி என்பதெல்லாம் ஒரு மத சாங்கியமான விஷயமாய் யோசிப்பதை நிறுத்தி தேவன் அனுதின வாழ்விலே எங்களை செழிக்க செய்யும்படி நடக்கிற கண்மலை என்று புரிந்து ஆனந்தமாய் முன்னேறி போக உதவி செய்யும். Empower them, encourage them. Thank you Lord. சந்தோஷத்தின் ஆவினால் நிரப்பும். Hallelujah, 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 hallelujah. தேவ பிரசன்னம் அவர்கள் மேல் நிழலிடுவதாக. சிறைச்சாலையின் அனுபவத்திலே இருந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதப்பட்ட இந்த சிறைச்சாலையின் நிறுவத்தில் நீர் வழங்கியிருக்கிற இந்த அறிவுரையை ஹalleluya இவர்கள் உட்பால் சாரம் ஏறின வசனமாக தாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா நிலையிலும் பிலிப்பியர் அந்த 2:15 பிரகாரமாக கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே இவர்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனை மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்து ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க உதவி செய்யும். இவர்கள் யாதாம் ஒருவனும் ஒருத்தி வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்து நாளிலே அவளை வழிநடத்துகிறவர்களுக்கு உண்டாயிருப்பதற்கு அவர்கள் இப்படி நடந்து கொள்ள உதவி செய்யும். ஏனெனில் தேவன் தாமே தயவுள்ள சித்தத்தினுடைய விருப்பத்தை செய்கையும் இவர்களிலே உண்டாக்கி இருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you. Continue to throw all the needed revelation and understanding and discernment to every boy, every girl, anyone who may listen to this recording. Revive their lives. Bring about the needed transformation. Thank you, Lord. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆசீர்வதியும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கிய உங்களோடும் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓகே, பாய்.